ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறீங்க என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கீங்கன்னு. அதை பற்றியும் நம்மக்கிட்ட ஃப்ரைஸ் இருக்குது, அதோட அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபார்ம் குட்டியான ஃபார்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தான் இருக்குது பாருங்கள். ஒரு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, மாடியில் ஒரு 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் நம்மளோட ஃபார்மே. இதுலேருந்து தான் நம்ம ப்ரைஸ் எடுத்து அதை வளர்த்து நம்ம சேல் பண்ணுறோம். இது ஒரு ஹாபிக்காண்டி தான் நான் பண்ணுறேன், ஒரு ஆசைக்காண்டி தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் கேட்குறீங்க வேறு வெரைட்டி. என்கிட்ட இருக்கிற வெரைட்டியை தான் நான் ப்ரீட் பண்ணி அதில் குட்டிங்க எடுத்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டில் பார்த்திங்கன்னா ஜோனல் சைஸாக வந்துடுச்சு. ஒரு 7 பேர் இருக்குது, தனியாகவே செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 20-25 நாளில் சேல்ஸுக்கு வந்துடும். வீடியோ போடுறேன், அப்போதைக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டோட பேரண்ட் ஸ்டாக் தான். இதில் பார்த்திங்கன்னா பர்பிள் பெரி இருக்குது, பர்பிள் பெரியோட குட்டிங்க. பர்பிள் பெரி இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இறங்கின ப்ரைஸ் தான். பெருசும் இருக்குது, வீடியோவில் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா சீத்ரூ கொய்யோட குட்டிங்க. இதெல்லாம் சேல்ஸுக்கு தான். இன்னும் ஒரு 1 மந்தில் சேல்ஸுக்கு வந்துடும். இப்போ தான் கலரேஷன் வர ஆரம்பிக்குது, கேப் வர ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சில்லி மொசைக்கு டம்போயர் எல்லாமே அடியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்குது, அதுவும் குட்டி தான். இப்போ தான் கலரேஷன் வர ஆரம்பிக்குது. அது சும்மா கேஜில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா இவங்களாம் பிளாட்டினம் கொய் டம்போயரோட குட்டிங்களும் பிளாட்டினம் டம்போயரோட குட்டிங்களும் மிக்ஸில் இருக்காங்க. அது கலரேஷன் வந்தோன்னே பார்த்து எடுத்துருவேன் தனியாக. இவங்க நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் பிளாட்டினம் டம்போயரோட குட்டிங்க தான் இருக்குது. அது போக ஒரு 40 ப்ரைஸ் இருக்குது பிளாட்டியோட ப்ரைஸு. இதில் சும்மா நார்மல் மாலி விட்டுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் பர்பிள் பெரியோட பேரண்ட் ஸ்டாக்கு. 2 ஃபீமேல் 1 மேல் இருக்குது. அடுத்து இந்த வட்டையை பார்த்திங்கன்னா இது எப்பயும் போல் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரிம்ஸ் தான் இருக்கும், எக்கச்சக்கமாக ஸ்ட்ரிம்ஸுக்குன்னே இந்த வட்டை நம்ம ஒதுக்கிட்டோம். இதில் சீத்ரூ கொய்யோட பேரண்ட் ஸ்டாக் வச்சுருந்தேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே மாற்றியாச்சு. இந்த வேலை தான் நான் இப்போ பார்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெருசாக தர்ற ஃபீமேலும் அந்த நல்ல கலரேஷன் வந்திருக்க மேலும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினது ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு 7-8 குட்டிங்க இருந்துச்சு. அதில் ஒரு 6 குட்டிங்க தான் அடுத்து மீடியம் சைஸில் உங்களுக்கு தெரியுது இந்த வீடியோவில். இது எல்லாமே இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லாவே இருக்குது குவாலிட்டி. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் பிளாக்கோட குட்டிங்க குட்டி போட்டிருக்கு. ஃபுல் பிளாக் இருக்குது. இதில் எப்பயும் போல் நம்மக்கிட்ட இருக்குது ஸ்ட்ரிங்ஸ் தான், தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. இது பிளாட்டினம் டம்போயரோட பேரண்ட் ஸ்டாக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா பர்பிள் பெரி ட்ராகன் டம்போயரோட ஸ்டாக் இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, வீடியோவில் நல்லாவே இருக்கும் குவாலிட்டி. இன்னும் கொஞ்ச நாள் சேல்ஸுக்கு வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கோல்டு தான். கோல்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்தோன்னா இந்த டப்பில் தான் விடுவோம். இந்த டப்பில் விட்டுட்டு தான் மாற்றுறது. இதுதான் இந்த டப்பில் தான் கோல்டோட ப்ரைஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுவும் பர்பிள் பெரியோட மிக்ஸில் இறங்கினது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இருக்கும். இதுவும் நிறைய பேர் விரும்பி வாங்கினீங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ். நல்லாவே இருக்கும். இது பர்பிள் பெரியோட சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பர்பிள் பெரி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட ஓன் ப்ரீடு தான் இது எல்லாமே. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் ரெட்டோட பேரண்ட் ஸ்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன்டா வாங்கினோம்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக குட்டியே போட மாட்டேங்குது ஒன்றுமே. அந்த அளவுக்கு வெறுக்க வச்சிருச்சு இந்த மீனுங்க எல்லாம். என்னைய குட்டி போட்டாலும் ஒன்றும் காணும். இந்த இருக்குது ஃபுல் ரோட்டோட குட்டிங்க தான். இது ஒரு 30 ப்ரைஸ்கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இதுவும் சேல்ஸுக்கு ரெடி ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா இதில் உள்ளது டம்போயர் ஃப்ரெண்ட்ஸ். பிளாட்டினம் டம்போயரை நான் தனியாக பிடிச்சி வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இருக்குது பேர் 65 வரும். மேல் தான் அதிகமாக இருக்குது. ஃபீமேல் இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. மேல் நல்லா இருக்குது, ஃபீமேல் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது.
தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுலேயும் ஒரு 4 ஃபீமேல் நல்லா தான் இருக்குது. ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. 65 வரும் பேர். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டைல் கப்பி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு எல்லாமே. இதுக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளாட்டினம் கோழி டம்பாயரோட ப்ரீடிங் செட்டப். இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கோழி டம்பாயர் வாங்கின ஒரு 20 நாள்லேயே ஃபீமேலை குருவி தூக்கிட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு 5 குட்டிங்க போட்டுருந்துச்சு. அந்த 5 குட்டியில் உள்ளதான் அந்த 3 ஃபீமேலும் அந்த ஒரு சின்ன மேலும் க்ரோ பண்ணி இப்போ செட் பண்ணியிருக்கேன் ப்ரீடிங்காண்டி. அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் கேட்பீங்க, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் இருக்குது. ஒரு ஏஞ்சல் நல்ல சைஸான ஏஞ்சல் ப்ரீடுக்காண்டி வாங்கியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் செத்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் பிளாக்கே இந்த நார்மல் கப்பீஸ் இருக்க பிச் பாக்ஸில் மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் பிளாக் எல்லாமே ஃபுல் பிளாக் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நீ அடுத்து அப்டேட் பண்ணுறேன் ஸ்டாக்கு இருந்துச்சுன்னா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபுல் கோல்டு இருக்குது, ஃபுல் பிளாக் இருக்குது, பர்பிள் பெரி, பிளாட்டினம் டம்பையர் இருக்குது, கொய் டம்பையர் இருக்குது, ஃபுல் ரெட் இருக்குது, சீத்ரோ கொய் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பாட்டி இருக்குது. நார்மல் கப்பீஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லோக்கலில் யாராச்சும் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. மாலி இருக்குது இதில் நிறையா. இந்த பாண்டா மாலின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா விட்டது லோக்கலில் உள்ள பசங்க வந்து வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது எல்லாமே. அது போக ஸ்ட்ரிம்ஸ் நிறையா இருக்குது. ஸ்ட்ரிம்ஸு வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். பேர் வந்து 45 தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. நல்லா எக்லோடாகவே கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிஷர்ஸாக நல்லா குவாலிட்டியாக கம்மியான ப்ரைஸுக்கு வந்து நம்ம சேல் பண்ணுறோம்.